சண்டே மார்னிங் தான் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்க வரப்போ வந்து அவங்க ஊர்லேருந்து பதநீர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து முந்தின நாள் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷா இறக்குன பதனிய வந்து அவங்க வாங்கிட்டு வந்ததுனால, இது வந்து கெட்டு போகவே இல்ல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரிஜினல் பதனி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். நமக்கு சென்னையில கிடைக்கிற பதனி வந்து அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஊர்ல நம்ம கண்ணு முன்னாடியே இறக்கி குடுப்பாங்க. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இன்னைக்கு சண்டே சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணிட்டு, அம்மாவுக்கு வந்து ஸ்பாஞ்ச் கேக் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க. ஸ்பாஞ்ச் கேக் வந்து சூடா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 4 டேஸ்ல பண்ணவே இல்ல. அன்னைக்கு தான் அவங்க கிளம்புற அன்னைக்கு தான் நான் வந்து செஞ்சு குடுத்தேன். அம்மா இருந்த 4 டேஸுமே நான் வந்து பெருசா எதுவும் குக் பண்ணல. அவங்களே செஞ்சு குடுத்துட்டாங்க. சண்டேயுமே வந்து லஞ்ச் மோஸ்ட்லி அவங்க தான் பண்ணாங்க. நான் வந்து ஒரே ஒரு சிக்கன் கிரேவி மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்ம எப்பயுமே பண்றது தான். ஈஸியான வேலை அப்படின்றனால கடகடன்னு வேலைலாம் சீக்கிரமா முடிஞ்சுது. கேக்குமே நல்லா வந்திருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் சிக்கன் கீ ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். பட் வந்து ட்ரையா பண்ணாம கொஞ்சம் செமி கிரேவி மாரி பண்ணியிருந்தேன். கூடவே அம்மா வந்து பருப்பு குழம்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. அன்னைக்கு நைட்டே அவங்க ஊருக்கு கிளம்புறதுனால அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். டே வந்து சூப்பரா போச்சு.